ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற சீஸோட பேர் 2521 எபிசோட் 6. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் போகிற எபிசோட் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஜெனியை காட்டுறாங்க. அவள் இன்டர்நெட்டில் ஒரு ரேடியோ ஷோ மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதில் அவளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் படித்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருப்பா. இங்கே ஜின்னோட தம்பி இருக்கான்ல, அவனுக்கும் அந்த ஷோனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவகிட்ட தன்னோட ஸ்டோரி அனுப்பியிருப்பான். அதை தான் இன்னைக்கு அவள் படிப்பா. அதில் அவன் ஜின்னு தப்பாக பேசுறதால அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பான். அவளும் இதெல்லாம் என்ன கேள்வி, அவன்கிட்ட போய் சோரி சொல்லுன்னு சொல்லுவா. அவன் அவளோட பெரிய ஃபேன்கிறதால அவன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணதால ரொம்ப சந்தோஷப்படுறான். எங்க ஜின் அவனோட அம்மாவை கூட்டிட்டு போய் அவன் அப்பா கூட வீடியோ கால்ல பேச வைக்கிறான். அவங்களும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் பீச்சுக்கு போறாங்க. அங்க அவன் அம்மா கிட்ட நான் திரும்ப சியோலுக்கே போலான் இருக்கேன், இதுக்கு மேல நான் ஓட முடியாதுன்னு சொல்றான். அவங்களும் அதுக்கிட்ட சந்தோஷப்படுறாங்க. இப்ப அவன் சியோலுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். அப்பதான் அவனோட பேக்ல அவன் தம்பி எழுதுற நோட்டை பாக்குறான். அதுல நான் இன்னைக்கு பேசுறதுக்கு ரொம்ப சாரின்னு எழுதியிருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி 5 monthsக்கு அப்புறம்னு காமிக்கிறாங்க. இங்க ஜின் சியோல்ல ஒரு போன் பூத்தை தேடி ஓடிட்டு இருக்கான். இப்ப அவன் நியூஸ் சேனல்ல ஒரு இன்டர்னா வேலை பார்த்துட்டு இருப்பான். ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்த ஆக்சிடென்ட் பத்தி லைவ்ல ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு போன் பூத்தை தேடிட்டு இருப்பான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடமும் தர்றான். கடைசியில் ஒரு பெட் ஸ்டோர்ல அவனுக்கு கிடைக்குது. ஆனா அங்க இருக்க நாயில சத்தம் போட்டுட்டே இருக்கு. ஸோ அதுங்களெல்லாம் கூட்டி வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறான். என் வாழ்க்கையே இதெல்லாம் இருக்கு, ஒரு 30 seconds பேசாம இருக்க முடியுமான்னு கேட்கறான். இப்போ நியூஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீதோட அம்மா தான் நியூஸ் படிக்கிறாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த ஆக்சிடென்ட் பத்தி சொல்லிட்டு ஜின் கிட்ட அங்க என்ன சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. அவன் அந்த நாயெல்லாம் சத்தம் போட்டுமோன்னு பயந்துக்கிட்டே தன்னோட நியூஸ் எல்லாம் படிக்கிறான். அவன் அப்படியே ஃபாஸ்டா சொல்லி முடிச்சுட்டு வைக்க நாயெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிருது. இப்போ நியூஸ்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா நடந்து வந்துட்டு இருப்பான். அவன் அப்படியே டயர்டா நடந்து வந்துட்டு இருக்க ஒரு புக் ஸ்டோர் முன்னாடி ஃபுல் ஹவுஸோட 15th part ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கு. அவன் அந்த பாட் வாரத்துக்கு முன்னாடி ஹீரோவை பார்க்க வரேன்னு சொல்லியிருப்பாள். ஆனா இது வரைக்கும் அவளை போய் பார்த்துருக்க மாட்டான். இங்க ஹீரோவை காட்டுறாங்க. இந்த 5 மாசத்துல அவன் நிறைய இன்டர்நேஷனல் போட்டியெல்லாம் ஜெயிச்சிருப்பா. அவன் ஃபிளைட்ல இப்ப திரும்ப ஊருக்கு வந்துட்டு இருக்க எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க. ரீமாக்கு போகும்போது இதெல்லாம் பார்த்தா கடுப்பா இருக்கு. இப்போ ஸ்கூலுக்கு வரா. வந்ததும் ஜென்னி கிட்ட ஜின்னோட பழைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பால, அதை கொண்டு வந்து கொடுக்குறா. அதை பார்த்ததும் ஜின்னு பத்தி அதை கேள்விப்பட்டியா, அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதானே அவ கேக்குறா. ஹீதோவும் எனக்கு தெரியாது, ஆனா வருவேன்னு அவன் சொன்னான், ஸோ கண்டிப்பா வருவான்னு சொல்றா. இப்ப 2 பேரும் கிளாஸுக்கு போறாங்க. அவளை பார்த்ததும் சோய் ரொம்ப எக்ஸைட் ஆயிரான். என்ன பார்த்ததுல அவ்வளவு சந்தோஷமானவ கேட்க நீ வந்தா ரீமாவும் வருவால அதான்னு சொல்றான். இப்போ ரீமாவும் வரா. அன்னைக்கு எக்ஸாம் இருக்கும். அவங்க 2 பேரும் இன்னைக்கு தான் கிளாஸுக்கு வந்ததால என்ன எக்ஸாம்னு கூட தெரியல. சோய் ரீமா கிட்ட எல்லா கொஸ்டினுக்குமே 3வது ஆன்சர் டிக் பண்ணு, மோஸ்ட்லி அதான் கரெக்டா இருக்கும்னு சொல்றான். அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு நீயும் தான் பண்ண போறியான்னு கேட்க நான் எதுக்கு அப்படி பண்ணணும், நான் படிச்சிருக்கேன், நான் ஒழுங்கா பாஸ் பண்ணுவேன்னு சொல்றான். இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதும் எல்லா கொஸ்டினுக்கும் 3வது ஆன்சர் டிக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறா. இப்போ ரிசல்ட்டே சொல்றாங்க. ஜெனிக்கு எப்போ போல 100 தான். ஹீதோக்கு 21 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ரீமா எல்லாத்துக்குமே 3வது ஆன்சரை டிக் பண்ணி 30 பாயிண்ட்ஸ் எடுத்துறா. ஆனா ஒழுங்கா படிச்ச ஜோய்க்கு 9 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்குது. இப்ப எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சது கிளம்பி போக ஜோய் ஹீதோட பேக்கை பாக்குறான். அது ஒரு டிசைனர் பேக், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை பார்த்ததும் பேக் ரொம்ப அழகா இருக்கு, நான் ட்ரை பண்ணலாமான்னு கேக்குறான். எல்லாரும் அவன் பேக்கை பத்தி பேசுறத பார்த்ததும் ரீமா தரோட பேக்கை பாக்குறா. அவ ஹீதோ மாதிரி ரிச் ஃபேமிலில இருந்து வராதால அவளோட பேக் அப்படியே கிளியற நிலைமையில இருக்கு. அதை பார்த்தா இன்னும் இன்செக்யூர் ஆகுது. இப்ப திரும்பவும் 2 பேர் ட்ரைனிங் சென்டருக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல ரீமா திரும்பவும் ஹீதோ கிட்ட தோத்துறா. அவளோட கோச் அவளை தனியாக கூட்டிட்டு போய் மேலதான் அங்க டீமே நம்பிக்கை வச்சிருக்கு. இனி வர இன்டர்நேஷனல் மேட்ச்ல நீ தான் கோல்ட் அடிக்கணும், நீ இப்படி இவகிட்ட தோத்துட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது, இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீ பிராக்டிஸ் பண்ணி ஆகணும்னு கோச் திட்டிட்டு போறாரு. அதை கேட்டு ரீமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இவங்க பேசுறதெல்லாம் ஹீதோ காதுல விழுந்துடும். இப்போ ரீமா ரூமுக்கு வந்ததும் நான் கோல்டு மெடல் அடிக்க கூடாதுன்னு கோச் நீயும் பிளான் போட்டுட்டு இருக்கீங்களான்னு கேக்குறா. அதை கேட்டு அவளுக்கு கோவம் வந்துருது. நாங்க பேசுறது ஒட்டு கட்டியா நம்ம கேட்க இவ்வளவு பெரிய பிளான் போறீங்கன்னா அது எங்கேயாவது பிரைவேட்டா போய் பேசணும், என் காது இது விழுந்துச்சு அவ்வளவுதான் அவ சொல்றா. நீ இப்படி என்னோட எல்லா விஷயத்துலயும் தலையறதா எனக்கு பிரச்சனைன்னு கத்துறா. அப்படி கோமா நீங்க வந்துடுறது கோச்சை திட்டிக்கிட்டே இருக்காரு, உன்னை எப்படியே தோக்கடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்றா. ஹீரோக்கு கோவம் வந்துருது. அப்படியே ஜெயிச்சு காட்டு, ஃபுல் டீம் ஃபெடரேஷன் எல்லாம் உன்னத்தை சப்போர்ட் பண்ணுது, அப்படின்னு என்ன உன்னால ஜெயிக்க முடியல, இப்ப நான் என்ன உனக்கு விட்டு கொடுக்கணுமான்னு கேக்குறா. ரீமா அதை கேட்டு அப்படியே ஷாக்ல நிக்க உன்னோட எல்லா மேட்சையும் நான் பாத்திருக்கேன், உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன எல்லாமே எனக்கு தெரியும், அதனால நான் உனக்கு ஜெயிச்சிட்டு இருக்கேன், என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் நம்ம கேக்குறா. என்னோட ஃபென்சிங் பத்தி உனக்கு அனலைஸ் பண்ண முடியல, ஏன்னா உனக்கு ஈகோ, நான் அளவுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறல நம்ம கேக்குறா. அப்படியே கோமா கத்திட்டு இப்போ இமோஷனலா நான் உன்னோட பெரிய ஃபேனா இருந்தேன், உன்னோட மேட்சஸ் எல்லாம் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டே இருப்பேன், அப்புறம் ஒரு குடையை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கியே அதை கூட நான் தான் கொடுத்தேன்னு சொல்றா. அது கேட்டது ரீமா ஷாக் ஆயிரா. ரீமா அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீ அவ்வளவு பெரிய ஃபேனா இருந்திருந்தா அங்கே இருந்திருக்கணும், இப்படி இங்க வரைக்கும் வந்து எனக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு சொல்றா. அது கேட்டது ஹீரோக்கு இன்னும் கோவம் வந்துருது. அவ கூட சண்டை போட போயிடுறா. அப்படியே 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. சத்தம் கேட்டு ஓடனே அங்க வந்துடுறாங்க.
இங்க ஜீனை காட்டுறாங்க. அந்த நியூஸ் சேனலோட சேர்மன் உங்களை கூப்பிடுறாரு. அவரோட சேர்த்து மாத்த இன்டென்ஸ் கிட்டையும் இனிமேல் இருந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் கவர் பண்ணணும்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் எந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் கவர் பண்றதுன்னு டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபென்சிங் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்ல. அதெல்லாம் யாரு பாப்பான்னு கேக்குறாங்க. ஜின் தான் அதை நான் பண்றேன்னு சொல்றான். இங்க ஹீரோட கோச்சும் அவரோட அம்மாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. இப்போதான் பேசிக்கிறதே இல்ல. கோச் என்ன விஷயம்னு கேட்க, இப்போ நடக்கப்போற ஃபென்சிங் மேட்சுக்கு நீ கமெண்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கும், அதான் அதை பத்தி கேட்கலாம் நானே நேரில் வந்தேன்னு சொல்றாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கோச் அவங்க கிட்ட படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காசு வாங்கிட்டு தான் செலக்ட் பண்றாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும். அதை ஹீரோட அம்மா தான் அனௌன்ஸே பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்கும். ஸோ அதனால இப்ப கோச் என்னை பத்தி தப்பு தப்பான ஒரு நியூஸ்லாம் வந்திருக்கு, இப்போ நான் கமெண்ட்ரி கொடுத்தா அது பிரச்சனை வராதான்னு கேட்குறாங்க. ஹீரோட அம்மாவும் அது நடந்த 8 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாரும் மறந்துருப்பாங்க, நீயும் அதை மறக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்டது உங்களுக்கு கோவம் வந்துருது. மறக்கணுமா? என் மேல எவ்வளவு பெரிய பழியை தூக்கி போட்டாங்க, ஆனா அதெல்லாம் கூட நான் மறந்துடுவேன். நான் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னை பத்தி அந்த நியூஸ்ல அப்படி சொன்னல நம்ம கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோட அம்மாவோ, நான் வேற என்ன பண்றது, நீ என் ஃப்ரெண்டுங்கிறதால நியூஸை மாத்தி சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படியே கோச் ரொம்ப கோபுறதை பார்த்துட்டு, இந்த ஆஃபரை பத்தி நீ திங்க் பண்ணிட்டு சொல்லு, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ஊருக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கும். அதை கவர் பண்றதுக்காக ஜின் வந்திருப்பான். ஜின் ஷார்ட் அங்க வைக்கலான்னு தேடிட்டு இருக்க அங்க ஹீரோவை பாக்குறான். உடனே அந்த கூட்டத்துக்குள்ள அவளை தேடி ஓடுறான். அவன் அப்படியே தேடிட்டு இருக்க ஹீரோ அவனை கூப்பிட சத்தம் கேக்குது. அப்படியே திரும்பி பாக்குறான். ஹீரோ அவனை பார்த்த ஷாக்ல அப்படியே நின்றுட்டு இருப்பா. இப்ப அந்த கூட்டம் எல்லாம் போயிடுது. அவளோட நெத்தில இருக்க காயத்தை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேக்குறான். ரீமாக்கும் எனக்கு சண்டை, அதுலதான் இந்த காயம் வந்துச்சுன்னு சொல்றா. நீங்க 2 பேரும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலையான்னு கேக்குறான். ஃப்ரெண்ட்ஸா? நீ வேற, அவன் எப்ப கொல்லலான்னு பாத்துட்டு இருக்கானோ சொல்றா. அவனும் அவகிட்ட ஃபுல் ஹவுஸோட 15th பாட்டு கொடுத்துட்டு, இது வரதுக்குள்ள திரும்பி வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணல, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றான். இப்போ நீ என்ன பண்றேன்னு அவன் கேட்க, நான் இப்போ ரிப்போர்ட்டர் ஆயிட்டேன்னு சொல்றான். அதை கேட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறா. அவ அம்மா வேலை பாக்குற அதே நியூஸ் சேனல் தான் அவன் ஒர்க் பண்ணுவான். ஆனா அவனுக்கு தெரியாது, அவரோட அம்மாவை முன்னாடி மீட் பண்ணது கிடையாது. இங்க இப்ப ஜினோட ஆபீஸை காட்டுறாங்க. இப்ப நடக்க போற ஃபென்சிங் மேட்ச் அவன் கவர் பண்ணதுக்காக அவன் ஊருக்கு போக வேண்டியிருக்கும். இப்போ மேட்ச் நடக்கிறது காமிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்கா. அந்த சைட்ல ரீமாவும் நல்லா விளையாடி இல்லாத ஜெயிச்சிடறா. இதெல்லாம் கோச் பார்த்துட்டு, இப்போ ஹீரோ இந்த கேம்ல ஜெயிச்சிட்டா நாளைக்கு ரீமாவும் ஹீரோ தான் ஃபைனல்ஸ்ல வருவாங்க. சோ எப்படி கொரியாக்கு தான் கோல்டு மெடல் கிடைக்கும், ஆனா ரீமாவும் ஹீரோ சண்டை போட வேண்டி வந்துரும்னு சொல்றாங்க. இந்த மேட்சை ஜின்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் ஜெயிச்சிடறா. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவ ஜெயிச்சிட்டு வெளியே வந்ததும் நேஷனல் டீமோட கோச் ரீமா கூட பேசிட்டு இருக்கதா பாக்குறா. அவர் எப்பவுமே ரீமாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அப்படியே அவர் ஹீரோ கிட்ட வந்து பேச, நாளைக்கு நடக்க போற ஃபைனல்ஸ்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவரு, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, நான் நியூட்ரலா தான் இருப்பேன்னு சொல்றாரு. அவள் அதை நம்பல. அவர் ரீமா ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவார்னு அவளுக்கு தெரியும். இப்போ உள்ள போய் ரீமா கிட்ட, இப்பதான் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் உண்மையாக போகுது, நான் உன்னோட ரைவல் ஆயிட்டேன், நாளைக்கு ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம்னு சொல்றா. ரீமாவும் கிட்ட கோவமா, உன்னோட கனவு என்னைக்குமே நினைச்சமாகாது, நாளைக்கு ஃபைனல்ஸ்ல ஃபென்சிங் எப்படி விளையாடுறது நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போறா. இங்க ஜின் ஹீரோவும் ரீமாவும் ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்கிறத ரிப்போர்ட் பண்றான். இப்போ அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு ஃபாரினரை பாக்குறான். அவர் ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருப்பாரு. ஜின் அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறான். அவரும் அங்க சாப்பிட்டு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்றாரு. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஃபைனல்ஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோ அவரோட ஸ்வாட தேடிட்டு இருக்கா. அவ எப்பவுமே ஜின் கொடுத்த ஸ்வாட தான் யூஸ் பண்ணுவா. அதோட பேக்ல இருக்காது. சோ எல்லார்கிட்டையும் என்னோட சோட பாத்தீங்களான்னு கேக்குறா. அது இல்லைன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. அதுக்கப்புறம் தான் நேத்தாவை கூட மேட்ச் விளையாடின பொண்ணு அதே மாதிரி பேக்கே வச்சிருந்தா ஞாபகம் வருது. சோ அதான் எடுத்து போயிருக்கணும்னு முடிவு பண்றா. உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க, அவ ஏற்கனவே ட்ரெயின் எடுத்து கிளம்பிட்டான்னு சொல்றாங்க. ஹீரோவும் அவளை அடுத்த ஸ்டேஷன்ல இறங்க சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா அங்க போறா. அவளோட கோச் அவகிட்ட மேட்ச் ஸ்டார்ட் ஆக 3 hours தான் இருக்குன்னு சொல்றாரு. அப்படியே வேற யாராவது அனுப்ப முடியுமான்னு கேக்குறா. அவளோட கோச்சும் கோவம் வந்துருது. இதுல நானு வேற ஏதாவது ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிட்டு சொல்றாரு. ஆனா ஏற்கனவே ரொம்ப டென்ஷன் இருப்பா. அந்த ஸ்போர்ட் இல்லைனாலும் வெல்ல முடியாது, அந்த ஸ்போர்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா கிளம்பிடுறா. அப்படியே ட்ரெயின் எடுத்துட்டு போறதெல்லாம் காமிக்கிறாங்க. இங்க ஜின் வந்து ரீமாவை பாக்குறான். அவனை பார்த்தா அப்படி ஷாக் ஆயிரா. அவன் திரும்பி சேவலுக்கு வந்தது அவனுக்கு தெரியாதுல்ல. அவளை இன்டர்வியூ எடுக்க தான் வந்திருப்பான். ஆனா அவ கோவத்துல என்னால இன்டர்வியூல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. அவன் உடனே சாரின்னு சொல்றான். அவ திரும்பி, நீ எப்போ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க, யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயோ போயிட்டு இப்ப திடீர்னு வந்து நிக்கிறேன்னு கேக்குறா. அவன், சாரி, என்னோட நிலைமை அப்படி இருந்துச்சு, என்னால யாரு கூட பேச முடியலன்னு சொல்றான். ரீமா அப்படியே, நீ வந்தது ஹீரோவுக்கு தெரியுமான்னு கேக்குறா. அவன் ஆமான்னு சொல்ல அவளுக்கு இன்னும் கோவம் வந்துருது. உடனே அவன், நானும் அவகிட்ட சொல்லல, ரேண்டமா ரோட்ல பார்த்தோம் அவ்வளவுதான்னு சொல்றான். அவளுக்கு ஹீரோ நினைச்சு இன்னும் கோவம் வருது. ஏன்னா ஜின்ன பத்தியா தெரிஞ்சா அவகிட்ட சொல்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பா. இங்க ஹீரோவை காட்டுறாங்க. அந்த பேகை மாத்தி எடுத்துட்டு போனது ஒரு ஜாப்பனீஸ் பிளேயர். கடைசியா ஒரு மாதிரி அவளை கண்டுபிடிச்சு அவளோட சோடை எடுத்துறா. அந்த மத்த பிளேயர் ஜாப்பனீஸ்ல தான் சொல்றாங்க. அவளுக்கு எதுவுமே புரியல. இப்ப அவ திரும்பவும் ட்ரெயின் எடுத்து வந்துட்டு இருக்கா. அவ கோச்சுக்கு போன் பண்ணி எனக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்றா. ஆனா அவ ஃபுல்லா சார்ஜ் இல்லாதால அது அப்படியே ஆஃப் ஆயிடுது. அதே மாதிரி இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ட்ரெயினையும் பாதிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. இங்க ஜின் ரீமாவை இன்டர்வியூ எடுக்கிறான். இன்டர்வியூ முடிஞ்சதும் அவகிட்ட, நான் உடனே ஃபுல்லாலாம் மதிக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. இப்ப அவன் ஹீரோவை இன்டர்வியூ பண்ணணும். ஹீரோட கோச் அவகிட்ட, அவ இப்பதான் கால் பண்ணா, எனக்கு கொஞ்சத்துல வந்துருவாளான்னு சொல்றாரு. சோ அவன் கார்ல அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
அப்பதான் நியூஸ்ல அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பத்தி கேள்விப்படுறான். மத்த ட்ரெயின்லாம் டிலே ஆகுன்னு சொல்றாங்க. உடனே அவன் ஹீரோவை கால் பண்றான். ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உடனே அவன் கார் எடுத்துட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வர்றான். அவளும் அங்க ஓடி வந்துட்டு இருப்பா. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ 2 பேரும் ஃபாஸ்டா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அவன் கிட்ட நான் ரொம்ப பயந்துட்டேன், ட்ரெயின் டிலேன்னு சொன்னதும் இவ்வளவு நாளா பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாம் வீணா போயிடுச்சுன்னு சொல்றா. அவ ரொம்ப பயந்து போயிருப்பா. அவன் கிட்ட நான் உன்னை 15 மினிட்ஸ்ல கூட்டிட்டு போயிருவேன், அங்க போய் நீ ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உனக்கு டைம் இருக்குன்னு சொல்றான். அவங்க போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அவன் கிட்ட நான் மட்டும் ஒரு மீட் பண்ணாம இருந்திருந்தா இப்போ எல்லாமே என்ன ஆயிருக்குன்னே தெரியலன்னு சொல்றா. அதுக்கு அவன் இன்னைக்கா இல்ல லைஃப்ல என்ன கேட்கிறான். அவன் ரெட் லைன் தான் சொல்ல, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணாம இருந்தா கூட இதெல்லாம் நடந்தா இருக்கும், நான் ஒரு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பேன்னு சொல்றான். அவன் எப்படின்னு கேட்க, நான் ட்ரெயின்ல அந்த ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் பண்ண போயிருப்பேன், அங்க கொரியாவோட நேஷனல் டீம் பிளேயர் ஓடிட்டு இருக்கதை பாத்துருப்பேன், ஸோ கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்னு சொல்றான். அதை கேட்ட அவளும் சிரிக்கிறா. இப்ப அவங்க 2 பேருமே டைமுக்கு வந்துடுறாங்க. ஃபைனல்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆக எபிசோடையும் முடிச்சிடறாங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.